காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. Hello Radio Reels. Brought to you by Achi Masala, the mother of good taste. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் மத்தாப்பு அத்தியாயம் 2. வினோத் துபாயில ஒரு ஃபேமஸ் கார்ப்பரேட் கம்பெனில 6 வருஷமா நல்ல பொசிஷன்ல இருக்காரு. ஆனா இப்போதைக்கு அவரோட டென்ஷன் சென்னையில டெலிவரி டேட்ஸ் நெருங்கி காத்துக்கிட்டு இருக்க வைஃப் கிருத்திகா. அவங்கள பத்தி தான் நினைப்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்துக்கு ஸ்கைப்ல பேசும்போதும் இன்னும் 2-3 நாள்ல டெலிவரி ஆயிடும் அப்படின்னு கேட்டதுல இருந்து வினோதுக்கு இருப்பே கொள்ளல. ஆனா என்ன பண்றது, வேலைக்கு போகணும் இல்லையா? காலையில எப்பவும் போல ஆபீஸ்க்கு வீக் டே டிராபிக்ல கிளம்பிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல தான் சொல்லு பாலா, என்ன இப்பவே கால் பண்ணிருக்க? மாமா, அக்காக்கு நைட்டு வலி அதிகமாயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். என்ன பாலா அது? இப்போதைக்கு டாக்டர் பாத்துட்டு இருக்காருங்க. அது சொல்லாம கூப்பிட்டேன். டியூ டேட்டுக்கு இன்னும் நாள் இருக்கு. எங்க அம்மா கிட்ட சொல்லிரு. சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். நான் உடனே என்ன ஃபிளைட் இருக்குன்னு பார்த்து புக் பண்ணிட்டு வரேன். நீ கொஞ்சம் கூடவே இருப்பா. டாக்டர் என்ன சொல்றாருன்னு அப்பப்ப எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு. உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேங்க மாமா, அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பாத்து வாங்க மாமா. பாலா, கேஷ்லாம் இருக்குல்ல, கிருத்திகா அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டல் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னா டக்குன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பா. சரி, நான் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பி கூப்பிடுறேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். இப்படி எதிர்பார்க்காத நேரத்துல கிருத்திகாக்கு பெயின் வர, இன்னும் 3 நாள் கழிச்சு ஆல்ரெடி புக் பண்ண டிக்கெட்ஸ் வர ரீஃபண்ட் ஆகாத சூழ்நிலை. இப்போ வினோத் என்ன பண்ண போறாரு? ஹலோ அசார், கிருத்தியாக்கு திடீர்னு பெயின் வந்துருச்சாண்டா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் உடனே கிளம்பணும் மச்சி. கபோர்ட்ல இருக்கிற என் பாஸ்போர்ட் அப்படியே எடுத்துட்டு வரியா? கொஞ்சம் டிக்கெட் வாங்கிடலாம். நீ டிக்கெட் கிடைக்குமான்னு வேற தெரியல. ஏதாவது ஐடியா இருக்கா? நீ டென்ஷன் ஆகாது மச்சி, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும், கவலையே படாது. நீ ஆல்ரெடி டிக்கெட்ஸ் எடுத்துருக்கல, அது ரீஃபண்ட் ஆகாது தெரியுமா? அவ்வளோ செலவு பண்ணிட்டு ஒரு 2 நாள் பொறுத்து போனா என்னடா? டேய், அவன் பக்கத்துல இப்ப நான் கண்டிப்பா இருக்கணும்டா. டேய், உனக்கு தெரியாதா, அவ தம்பி வேற ஒரு விளங்காதவன்டா. நான் எனக்கு இங்க இருப்பு கொள்ளடா. டேய், அதெல்லாம் சரிதான் மாமா, எனக்கு புரியுது. 2 நாள் நீ பார்க்காத, நான் சொல்ற மாதிரி செய். முதல்ல நீ ஆஃபீஸ் டென்ஷனா வண்டி ஓட்டாத, நம்ம பேசிக்கலாம். நான் சொல்றேன். இந்த நேரத்துல வினோதோட டென்ஷனுக்கு அளவே இல்ல. இப்போ தனக்கு ஒன்னும் புரியாத நிலைமையில காரை சீக்கிரமா ஓட்டினபடி வினோத் ஆபீஸுக்கு போறான். உடனடியா ஊருக்கு போற பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? காத்திருங்க. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் மத்தாப்பு அத்தியாயம் 2. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. Hello Radio Reels. Brought to you by Achi Masala, the mother of good taste.